வணக்கம் மக்களே, மகாதேவ் மகாராஷ்டிரா யாத்திரை சீரீஸில் இதுதான் கடைசி வீடியோங்க. எல்லா வீடியோஸ்க்கும் அமோக ஆதரவு கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி நல்ல நல்ல கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க. அந்த கமெண்ட்ஸ் படிக்கும் போது எனக்கு அவ்வளோ பூஸ்டிங்காக இருந்ததுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் போனாஸ் கிரியேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த டூர் பார்த்திங்கன்னா நாங்கள் ஜிவி டூர் பிளானர்ஸ் மூலயமா தான் வந்திருந்தோங்க. அவங்களோட சர்வீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த மாதிரி கோயிலில் நீங்களும் தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களோட நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரோம். நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ட்ரிப்பில் லாஸ்ட் பிளேஸாக கேட்வே ஆஃப் இந்தியாவுக்கு வந்திருக்கோங்க. ஹிஸ்டாரிக்கல் பிளேஸுங்க. இதை பற்றி அவ்வளோ எனக்கு தெரியாது, எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. விட்டுருந்தால் பஸ்லேயே உட்காந்துருப்பேன், ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு மட்டும் இறங்கியிருக்கேன். நானும் இது வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தாங்க. எவ்வளோ டூரிஸ்ட், முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒர்க்கிங் டே எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். 5 மணி ஆச்சாப்பா, 5 மணிக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். இது தாட் ஓட்டலாம். இந்த இடத்தோட இந்த ட்ரிப்பு முடியுதுங்க. ஆனால் நமக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக, நைட் ஃபுல்லாக போக போகிறோம். ஒரு டே ஃபுல்லாக ட்ரெயின் ட்ராவல் பண்ணி தான் சென்னை ரீச் ஆக போகிறோம். அதெல்லாம் நம்ம ஒன்று பார்க்கலாம். ஒரு நாள் ஜேர்னி ட்ரெயினில் போகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இந்த யாத்திராவை முடிச்சிக்கலாம். உண்மையை சொல்லணும்னா முதல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இறங்கினேங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த கிளைமேட்டும் அங்கே மக்கள் ஆர்வமாக ஃபோட்டோஸ் எடுக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்குமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகி அப்படியே சுற்றி வர ஆரம்பிச்சுங்க. நம்ம வந்து அது அந்த கேட்வே ஆஃப் இந்தியா வந்து அப்படியே அழகாக சுற்றி வரலாம், பின்பக்கம் வரலாம், அப்படியே வரலாங்க. இங்குமே கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்து சாயம்மா வந்து செம்மையாக வைப் பண்ணாங்கங்க. அங்கே வந்து பாட்டு பாடினாங்க, உலகம் உலகம் அப்படின்னு பாட்டு பண்ணாங்க. அதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அங்கே போட்டிங்குமே இருந்ததுங்க. ஆனால் சும்மா அந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு தான் இறங்கி போனோம். அவங்க அலோவ் பண்ணலை. மேபி அதுக்கு டிக்கெட்ஸ் எங்கே வாங்கணும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியலைங்க. உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு பக்கம் போட்டிங் போடலாங்க, ஒரு பக்கம் ஃபிஷ்ஷிங்குமே பண்ணுறாங்கங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு எமோஷனல் டைமிங்க. அதாவது ஃப்ளைட்டில் கிளம்புறவங்களாம் இங்கே நமக்கு பாய் சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் இப்போ கிளம்பிடுவாங்க. அதாவது இங்கே கேட்வே ஆஃப் இந்தியாவில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க, பார்த்துட்டாங்க. இப்போ அவங்க ஏர்லியராக போயிட்டு ஷாப்பிங் கொஞ்சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட டாக்ஸியில் நம்ம டூர் மேனேஜர் ஏற்றி விட்டுட்டாருன்னா அவங்க ஏர்போர்ட்டுக்கு போயிடுவாங்கங்க. அதனால தான் அவங்க இப்போ கிளம்புறாங்க. நம்ம கூட சிங்கப்பூர்லேருந்து சாய்மா வந்தாங்க இல்லைங்களா, டூர் நம்மளோட சேர்ந்து என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப அட்ஜஸ்டபிள் டைப்புங்க. அப்படி இப்படி இருந்தாலும் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி என்ன என்கரேஜ் பண்ணி கூட்டின்னு வந்தாங்க சாய்மா. இப்போ நம்ம கிட்ட விடை பெற்றுக்கொள்கிறாங்க. அவங்க வந்து ஃப்ளைட்டில் போக போகிறாங்க. சாய்மா தேங்க்ஸ். சாய்மா தேங்க்யூ ஸோ மச். வாய்ப்பு எனக்கு தந்ததுக்கு உங்களுக்கு நன்றி. கண்டிப்பாக வரணும். கண்டிப்பாக டேக் கேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தம்பி ஓகே. அதாவது அவங்க பாயெல்லாம் சொல்லும்போது கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டோம். அதுவும் சஜச்சா குட்டி கிளம்புதுங்களா, வழியே என் கூட விளையாடிட்டே வந்தாலாம் கொஞ்சம் அழுதுட்டேன். அப்போ எனக்கே என்ன பண்ணா இதுக்கெல்லாம் அழுற அப்படின்ற மாதிரி எனக்கே இருந்துச்சுங்க. அவங்கெல்லாம் பாய் சொல்லி கிளம்பிட்டாங்க. இந்த கேட்வே ஆஃப் இந்தியாவிலே பக்கத்தில் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே ஷாப்பிங் ஸ்ட்ரீட் இருக்குங்க. நம்ம டூர் மேனேஜர் சொல்லிட்டார், உங்களுக்கெல்லாம் இங்கே எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் ஷாப்பிங் எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நம்ம பஸ் பார்க் பண்ண இடத்தாண்ட வந்துடுங்க, இந்த டைமுக்குள்ளே வந்துடுங்க அப்படின்ட்டு நம்மளை ஃப்ரீயாக விட்டுட்டாங்கங்க. சரி, நான் தாமு இன்னொரு பேர் வந்துட்டு சரி இங்கே இருந்தது இதெல்லாம் பார்த்துட்டோமே, இப்போ நம்ம ஷாப்பிங் மொல்ல நடக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பாதி தூரம் போனப்பறம் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக எல்லாம் நம்ம ஊரில் விற்கிறது தான். நான் கொஞ்சம் கால் வலி வந்துடுவோம், ஏன்னா நாளைக்கு ஃபுல்லாக நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோங்க. உட்காந்து தான் போக போகிறோம். இருந்தாலும் அதுதான் ரொம்ப பெரிய கஷ்டங்க. நடக்க சொன்னாலும் பிரிஸ்காக இருக்க சொன்னாலும் இருந்துடலாம். ட்ரெயினில் ஒழுங்காக ட்ராவல் பண்ணி நம்ம ஊருக்கு போயிடணுன்றதுனால ஷாப்பிங்லாம் வேண்டாம்ப்பா, நம்ம போதும் அப்படின்ட்டு நாங்கள் அந்த பஸ் பார்க் பண்ண இடத்துக்கிட்டே வந்துட்டோம். நான் எதுவுமே வாங்கலைங்க ஷாப்பிங்கில். முக்கியமான ரீசன் வந்து ஒன்று ஆசைப்பட்டு ஒன்று கேட்டேன். பெல்ட் மாதிரி இருந்தது, அழகாக இருந்தது. அது பெண் பிள்ளைங்கள்லாம் வந்து இடுப்பில் போட்டுக்கிட்டால் வந்து ஒரு மாடர்ன் ட்ரெஸ் கூட போட்டுக்கிட்டால் அழகாக இருக்கும். அது நல்லா இருந்ததுங்க. எனக்கு ஒரு நிறையா தேவைப்பட்டது. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் நான் வந்து பண்ண மாதிரி ஒரு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்றதுனால எனக்கு ஒரு 10லேருந்து 12 தேவைப்பட்டது. அதனால் நான் கொஞ்சம் எப்போவுமே கொஞ்சம் விலை குறைச்சி கொடுத்தா நமக்கு அது சந்தோஷம் தானேங்க. கொஞ்சம் நான் குறைச்சி கேட்டேன். கொஞ்சம் நிறையவே குறைச்சி கேட்டேங்க. அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்க்கிங் பண்ணலைன்னா எப்படி அது ஷாப்பிங்காகவே இருக்காதுங்களே. அதனால் நம்ம ஊர்லேயே நான் வாங்கிக்கிறேன் வாடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை அழைச்சிட்டு வந்துட்டேன்.
இந்தியா கேட்டில் பார்த்துட்டு சரி ஷாப்பிங் போகலான்னு ஆசையாக கிளம்புனாங்க. யூஸ்வல் ஷாப்பிங் தான் நம்ம ஊர்லேயே விற்குதுன்ட்டு பாதியிலே கிளம்பி வந்துட்டேன். ஃப்ளைட்டில் போகிறவங்களாம் ஏர்போர்ட் போகணும் இல்லைங்களா, கொஞ்சம் ஏர்லியராக போயிடுது பெட்டர் அப்படின்றதுனால அவங்களாம் தனி பேட்சாக வந்தாங்க. அவங்களோட சேர்ந்து நானும் வந்துட்டேன். நம்ம சாய்மாக்கெலாம் பாய் சொல்லிட்டு அப்புறம் செஜத்தா குட்டி ஃபேமிலியெலாம் போகிறாங்க. அவங்களுக்குலாம் பாய் சொல்லிட்டு அப்படியே இங்கே உட்காந்துட்டேங்க. இங்கே கொஞ்சம் நல்லா இருக்கும் உட்காரோம். பஸ் அங்கே வெயிட் பண்ணுது. சரி எல்லோரும் ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்தாங்கன்னா ஒன்றா ஏறிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே பேல்புரி வாங்கி கொடுத்தாரு தாமோதர். பாம்பே வந்து ஒரு சாட் சாப்பிடலாம். எப்படி சொல்லுங்கள்? சாட்டே சாப்பிடுங்க. ஒரே ஒரு கடை தான் பெருசாக இருந்ததுங்க. எனக்கு கன்ஜஸ்டாக அது எதுவும் பிடிக்கல. சரி இங்கே ஒன்று வாங்கி கொடுத்தா சும்மா டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. தாமுக்கு பேல்புரி பிடிக்கும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு நைட் டின்னர் பேக் ஆகி வந்துருச்சுங்க. தோசை இட்லி கொண்டு வந்திருக்காங்களாம். ஷாப்பிங் முடிச்சுட்டு எல்லோரும் வந்ததும் கேதர் ஆனதும் நம்ம இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போனோம். டிராஃபிக் பார்த்தீங்களா, கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டோம்னா பெட்டர் அப்படின்ற மாதிரி இங்கெல்லாம் கேதர் ஆக போகிறோம். ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்கலாம். இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோங்க. மும்பை டிராஃபிக் பயந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அங்கே நான் சும்மா உட்காந்துட்டு இருந்தேங்க. அப்போ எனக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷனோட பெருமை தெரியல. ஊருக்கு வந்தபோது ஒரு வீடியோ பார்த்தேங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி மும்பையை சுற்றி பார்க்குறாங்க. அப்போ அவங்க வந்து பர்டிகுலராக இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. நான் அப்போது என்ன ரயில்வே ஸ்டேஷனில் ஃபோட்டோஸா, அவ்வளோ என்ன இருக்க போகுது அந்த ஸ்டேஷனில் அப்படின்ட்டு நான் போய் சர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சுதுங்க அந்த ஸ்டேஷனுடைய பெருமைகள். 1853 ஃபஸ்ட்டு ட்ரெயின் விட்டாங்க பாருங்கள். அது இங்கேருந்து தான் கிளம்பிச்சான். அதாவது இந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினல்ஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இதை ஷார்ட்டாக அவங்க சிஎஸ்எம்டின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கட்டடம் ரொம்ப அழகாக இருக்குமாங்க. அதனால் இதை வந்து யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாகவும் அறிவிச்சிருக்காங்களாம். அப்போ தெரிஞ்சிருந்தா சும்மா உட்காந்த நேரத்தில் எல்லாத்தையும் சுற்றி பார்த்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருப்பாங்க. மிஸ் பண்ணிட்டேன். சரி விடுங்க, இன்னொரு தாட்டி வராமையாக போக போகிறோம், அப்போ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ரயில்வே ஸ்டேஷனை பற்றி தெரியும்னா இன்னும் நிறைய விஷயங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்களும் படித்து தெரிஞ்சுக்கிறோம். மும்பையில் இருக்கக்கூடிய சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ் வந்துட்டோங்க. நம்மளோட ட்ரெயின் வந்துச்சு. ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 22157. இது வந்து நாளைக்கு எக்மோர் போயிட்டு நைட்டு 10 மணி தான் ரீச் ஆகுங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 23 ஹவர்ஸ் ட்ராவல். இதுக்கப்புறம் நான் பேச முடியுமா என்னன்னு தெரியலைங்க. படுத்து தூங்கணும் நல்லா. அதுக்கப்புறம் நாளைக்கெல்லாம் நிலைமை என்னன்னு தெரியல. நாம் சென்னைக்கு போயிட்டு ஒரு நாள் டீட்டெயிலாக ஷார்ட்ஸில் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். இந்த சீரீஸை இதோட முடிச்சுக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். ரிட்டன் ட்ரெயினில் வரும்போது அவ்வளோவா வீடியோஸ் எடுக்கலிங்க. ஏசி வேறுங்களா. நானும் தாமும் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுத்தோங்க. வழியில் லஞ்ச் பார்த்தீங்கன்னா குண்டக்கல்ல வாங்கி சாப்பிட்டு திரும்பி நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். நைட்டு ஒரு 10 மணிக்கெலாம் நம்ம பெரம்பூர் ஸ்டேஷனை ரீச் பண்ணிட்டோங்க. இறங்கி அங்கே நாங்கள் எங்கள் வீட்டுக்காரக்காக வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கானாபாலா சார் வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படின்னு நடக்கிறாருங்க. கேஷுவலாக போயிட்டு இருந்தார். நான் திடீர்னு அவர் ரெகக்னைஸ் பண்ணி கானாபாலா சார் அப்படின்னா அவரும் திரும்பி பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு போனாருங்க. அவ்வளோ நார்மலாக கேஷுவலாக போயிட்டு இருந்தார் அவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் பார்த்தீங்கன்னா சாயமாக நம்மளை சொன்ன மாதிரியே வீட்டுக்கு வந்துட்டாங்க. முக்கியமாக அவங்க வந்தது நம்ம வீட்டு குட்டி கிருத்திகை பார்க்க தாங்க. மகாராஷ்டிரா மகாதேவி யாத்திரா முடிஞ்சு நான் வீட்டுக்கு வந்துட்டேங்க. செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து சேர்ந்தேன். புதன்கிழமை வியாழக்கிழமை நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லைங்களா, குளிச்சுட்டு சுவாமி தரிசனம் பண்ணலாம். அதாவது திருவேற்காட்டு கருமாரியம்மன் கோயில் தான் வந்திருக்கேங்க. சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கேன். எப்பயும் வீட்டில் தானே பேசுகிறோம். சரி இங்கே உட்காந்து உங்களுக்கு என்னுடைய அனுபவங்களை சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ ரொம்ப பேசிகிட்டு இருக்கோம். இந்த யாத்திராவோட அனுபவம், இந்த டூரோட அனுபவம் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க. முதல்ல வட இந்தியா அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் லைட்டாக பயப்படுவோம். அந்த மாதிரி இல்லாமல் போகிற இடங்களில் நம்ம ஜிவி டூர் பிளானர்ஸ் மூலயமா தான் போயிருந்தோம். இந்த சீரீஸ் ஃபுல்லாக பார்த்துதான் உங்களுக்கு தெரியும். போகிற இடங்கள்லாம் பொறுமையாக காட்டினாங்க. முதல்ல ட்ரெயின் பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருந்தது, பாதுகாப்பாகவும் இருந்தது. போயிட்டு அப்புறம் அந்த ட்ராவல் எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வட இந்தியா பக்கம் போகிறோம்னாலே நம்ம சாப்பாடு தான் முதல்ல யோசிப்போம். சாப்பாடு எப்படி இருக்குமோ அப்படின்ட்டு தமிழ்நாடு ஃபுட் எங்கே கிடைக்கும்னு பார்த்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம சாப்பிட்டதில் சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருந்தது. வயிற்றுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் கோயிலெலாம் போகிறதுக்கு அன்றைக்கி ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு நல்லா இருந்தது. அப்புறம் வந்து கோவில்லாம் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா பார்க்க வேண்டிய கோவிலுங்க எல்லாமே. அதுவும் ஜோதிர்லிங்கம், அந்த சப்தஸ்ருங்கி மாதான்ட்டு ஒரு கோயில் போனவங்களாம்
இதெல்லாம் பார்த்ததுல தாமு கூட ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லோரும் இந்த சீரீஸை பார்த்துட்டு நாங்களே கூட வந்த மாதிரி இருந்தது பூனான்னு நிறைய பேர் இந்த வாட்டி கமெண்ட் போட்டிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. நல்லாவே வியூஸ் போயிருந்தது லாங் வீடியோஸ்லாம். நீங்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்றதுனால தாங்க நான் இந்த மாதிரி யூடியூப்காக சாக்கு வச்சு அவ்வளோ தூரம் போகிறேன். எங்கள் ஃபேமிலியே நான் தான் ஃபஸ்ட்டுங்க. நான் உங்களுக்கு அந்த சீரீஸ்லேயுமே அந்த லாங் வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். எங்கள் ஃபேமிலியில் நான் தான் ஃபஸ்ட்டு இவ்வளோ தூரம் வந்து இதெல்லாம் சுவாமியெல்லாம் பார்க்குறேன். அந்த திரிவேணி சங்கமத்தெல்லாம் உட்காந்து பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு குடுப்பினை வேணும் அப்படின்ற மாதிரியான எனக்கு அழகே வந்துடுச்சிங்க. ஃபேமிலியாக போகணுன்னு வைங்களேன், எல்லோரும் போகணுன்னு தான் ஆசை. ஆனால் இது வந்து லாங் ட்ராவலு. எல்லோரும் பிளான் பண்ணிக்கின்னு லீவ் போட்டுட்டு கிளம்பணும் அப்படின்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதான் யூடியூப்க்கு நான் வீடியோ எடுத்து பார்க்கணும், நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேங்க. சரி நீ டூர் மூலயமா போயிடுமா அப்படின்னு தான் பசங்க புக் பண்ணி கொடுத்தாங்க. இதில் தாமு தான் வந்து யூடியூப்க்கு நானும் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்ட்டு அவனும் என் கூட ஜாயின் பண்ணிக்கிறான். இது அவனுக்கு இந்த வயசுலேயே இந்த பாக்கியெல்லாம் கிடச்சிது. அவனுக்கு ஒரு கொடுப்புன்னு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுறீங்கன்றது தான் எனக்கு இது ஒரு பெரிய சந்தோஷங்க. வர முடியாது. இன்னொருத்தர் அதில் கமெண்ட் போட்டிருந்தீங்க, நான் ஒரு டிசேபிள்டு உமன்னா உங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன், என்னால் இதெல்லாம் வந்து பார்க்க முடியாது, உங்கள் வீடியோ மூலயமா பார்க்குறேன் அப்படின்ட்டு. அப்புறம் பெங்களூர்லேருந்து ஒரு கப்புள் ஃபோன் பண்ணி 2 பேருமே நல்ல வயசானவங்க, நாங்கள் வர மாதிரியே இருக்க முன்னா அப்படின்ட்டு ஒரு வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணியே பேசினாங்க. நாங்களே அவங்க சாருமே சொன்னாராம், இந்த மாதிரி நாமளே போகிற மாதிரி இருக்கே அவங்க பேசுறது பண்ணுறது எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. அதான் சொல்கிறேனே, எனக்கு கோயில்கள் பார்க்கணுன்னு ஆசைங்க. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஆசை இருக்கும். புடவை நல்லா வாங்கணும், நகைகள் நிறையா வாங்கி சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஆசைகள் இருக்கும் இல்லையா. எனக்கு இந்த புராதனமான ஒரு கோயில்கள் போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைங்க. அதில் ஏதோ என்னால் முடிஞ்சதெல்லாம் இப்போது வயசு ஆக பசங்க புக் பண்ணி கொடுக்குறாங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். அதுவும் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களும் பார்க்கணும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி வீடியோஸ் நாங்கள் போடுறோம். உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து இந்த ஜிவி டூர் பிளானர்ஸ் மூலமா போயிருந்தோம் சொன்னோம் இல்லைங்களா. அதாவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, நாங்கள் வயசானவங்க அப்படின்றதுனால அறிபறி படுத்துவாங்களோ கோயிலில், வாங்க 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 டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நமக்குரிய டைம் கொடுப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த டூரில் வர மேனேஜர்ஸ் நம்ம கூட வருவாங்க. முன்னாடி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அப்படியே எல்லோரும் இது பண்ணிவிட்டு எங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கும் அங்கே ஸ்பெஷல் டிக்கெட் ஒரு சில இடங்களில் அவங்களே வாங்கி கொடுத்துருவாங்க. ஒரு சில இடங்களில் எங்கள் பட்ஜெட்டில் இல்லை அப்படின்ற அவங்க பட்ஜெட்டில் இல்லைன்னா நம்மளை வாங்கிக்க சொல்லுவாங்க. அப்போ அவங்களே அழைச்சிட்டு போய் நம்மளை கூட்டின்னு வந்துடுவாங்க. ஷாப்பிங்க்கும் டைம் கொடுப்பாங்க. ரொம்ப நாமளும் டைம் எடுத்துக்கக்கூடாதுங்க. நமக்கு அடுத்தடுத்த கோயில்கள் இன்னும் டைம் இருந்தால் எக்ஸ்ட்ரா கோயில் கண்டிப்பாக காட்டுவாங்க. அதனால் அது நாங்களும் ரொம்ப ஷாப்பிங்லாம் பண்ண மாட்டோம். எங்கன்னா தேவை இருந்தால் மட்டும் பண்ணுவோம். அந்த மாதிரி அவங்களே அழைச்சிட்டு வந்துடுவாங்க. முக்கியமாக சாப்பாடு நல்லாயிருக்கும், நைட் ஸ்டே நல்லாயிருக்கும். நீங்களும் போகணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. நீங்கள் கூட வந்தவங்களை பார்த்தீங்கன்னா ஜோதிர்லிங்கங்களை அதை மொத்தமே 12மே முடிச்சுட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்லாம் பேசினாங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா 4 தான் முடிச்சிருக்கேங்க. எனக்கு வந்து இது கேதார்நாத், காசி இங்கெல்லாம் போகணுன்னு ஆசை தாங்க. ஆனால் எனக்கு வந்து சைனஸ் இருக்குது. அந்தளவுக்கு அந்த கிளைமேட்லாம் எனக்கு ஒத்துக்குமா அப்படின்னு தெரியலிங்க. டைம் கிடச்சா வாய்ப்பு இருந்தால் நம்மளை பகவான் அழைச்சார்னா நாம் அங்கேயும் போகணுன்னு ஒரு ஆசை இருக்குது. அதாவது நாம் எப்படி வீடியோ எடுக்கிறோன்னா போனேன் சுவாமியை பார்த்தேன் வந்தேன்னு சொல்லாமல் நாங்களே எங்களோட நீங்கள் பயணிக்கிற மாதிரி பஸ்ஸில் போகிறதுலேருந்து என்ன சாப்பிட்றோம், எங்கே ஸ்டே பண்ணோம், அப்படியே கோயிலோட நுழைவாயில் எப்படி இருக்குது, உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு முடிஞ்சளவு கவர் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்களும் எங்களுடைய ட்ராவல் பண்ணுற மாதிரி. அதாவது பசங்க சின்ன வயசில் இருக்கும்போது நான் அந்தளவுக்கு கோயிலுக்குலாம் போக மாட்டேன். ஆனால் எங்கள் நாத்தனார் வந்து நிறைய கோயில் போயிட்டு வந்து பூனாவா பிரசாதம் வாங்கிக்கோ அப்படின்னு கூப்பிடுவாங்க. போனேன்னா அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, எனக்கு இப்படிலாம் போனாங்கன்னு சொல்லுவாங்க. அதுவே எனக்கு ஒரு ஃபீல் ஆகும், போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். போகணுன்ற ஆசையும் வந்தது. கடவுள் கொடுப்பில்ல. இப்போ நான் நிறைய சுவாமிகள் கோயில் பார்த்துட்டு இருக்கேங்க. அது மாதிரி உங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்றதான் நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பூஜை நடந்துட்டு இருக்குங்க, வீட்டில் போய் பேசலாம் வாங்க. கோவில் அதுக்குள்ளே அபிஷேகம் பண்ணுறதுக்கு அந்த வாத்தியங்கள்லாம் வாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்களா, அதனால கொஞ்சம் சத்தமாக இருக்குன்னு வெளியே வந்துட்டேங்க. கீரை வாங்கினேன். முன்ன நம்ம ஒரு லாங் வீடியோவில் இந்த மாதிரி வந்து இல்லைன்ற வார்த்தை சொல்லக்கூடாது. நான் கூட ஒரு கடைக்கு போயிட்டு என்னங்க காயே காணும் அப்படின் போது இல்லைன்ற வார்த்தையே வராமல் வந்துனே இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. கொஞ்சம் நாட்டு காய்கள்லாம் நல்லா கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அந்த கடை தாங்க இது. கீரை வாங்கிட்டேன், முருங்கீரை 30 ரூபா ஒரு கட்டுங்க. அப்புறம் நம்ம கேதார்நாத் பற்றிலாம் பேசிகிட்டு வந்தோம் இல்லைங்க. நாட்டில் இன்னும் என்னென்ன கோயில்கள் போனோம். அதாவது மகாராஷ்டிரா ஓரளவு முடிச்சிட்டோங்க. இன்னும் குஜராத் பக்கம்லாம் இருக்குது நம்ம ஜோதிர்லிங்கங்கள். அப்புறம் வந்து கல்கத்தா காளி பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. பூரி ஜெகநாத், அப்புறம் வந்து
காசி போகணுங்க. ஆனால் அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. ஆனால் அந்த ஹரித்வார் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கூட ஒருத்தர் பேசிகிட்டே வந்தேன் நம்ம லிஃப்ட்டில் வரும்போது. அவங்களாம் வந்து காஷ்மீரில் போய் வைஷ்ணவி டெம்பிள்லாம் பார்த்துட்டு வந்துட்டாங்க, சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. குதிரையில் போகணும் அதெல்லாம் சொல்லும் போது நமக்கு பயமாக இருக்குங்க. சரி, இந்த வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக அதெல்லாமும் போகணும், கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜிவி டூர் நம்பரை காண்டாக்ட் பண்ணி பேசி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.